கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க போலே. அதே போல் தாங்க என்னுடைய நிலைமையும். நான் துணி துவைக்கிற அன்னைக்கெல்லாம் மழை வந்துடுது. அதாவது ஒரு 4 நாளாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை போட்டபடியே இருக்குது. இந்த 4 நாளாகவும் நானும் துணி துவைச்சபடி தான் இருக்கிறேன். இதில் ஒரு பெருத்த கஷ்டம் என்னென்னா ஒன்று கூட காயவே இல்லை, எல்லாம் ஊசு ஸ்மெல் அடிக்குது. அது ஒன்று தான் கஷ்டமே. சரி, இந்த வெயிலுக்கு இந்த மழை வர்றது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மழைக்கு சுட சுட வந்து சாதமும் பொரி குழம்பும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதனால் பொரி குழம்பு தாங்க செஞ்சேனே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா குழைய வதக்கி விட்டுடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்தீங்களா கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதாவது ஓரளவுக்கு காய் வெந்த பிறகு தான் வந்து நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணணும். தூள் எல்லாமே வந்து அப்போ தான் ஆட் பண்ணணுமே. நல்லா தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு இறக்குனீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் பொரி குழம்பு ரெடி ஆகிடுங்க. இது நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அந்த சட்டி சோறுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு இணை வேறு எதுவுமே கிடையாதுங்க. யாராருக்கெல்லாம் சட்டி சோறு பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.